அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே, உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வெளிச்சத்தின் தேவனே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 30th chapter 5th verse. Every word of God is pure. He is a shield to those who put their trust in him. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்தரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமே உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் பிள்ளைகளோட வாழ்வுல இந்த வார்த்தை, தேவ வார்த்தை உங்க வாழ்க்கையின் எல்லைகள்ல கேடகமாக இருப்பதாக. எல்லா சத்துருவின் போராட்டத்திலிருந்து, பாவ போராட்டத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குவீராக. உங்களுடைய வசனம் புடமிடப்பட்டவைகள் அப்பா. அந்த பரிசுத்தமான வசனம் எங்க இருதயத்தில் உட்காரப்போ நாங்களும் பரிசுத்தப்பட கிருபை செய்யுங்க. எங்களை சுத்திகரிங்க. எங்க பாவ வாழ்க்கையை மீட்டெடுத்த தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. கல்வாரி சிந்தின ரத்தம் எங்களை கழுவுவதாக. இதை கேட்கிற யார் யார் என்னென்ன பாவ வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களை சுத்திகரிப்பீராக. குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக. எல்லா நாசமோச விக்கனங்கள் இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க. இந்த வார்த்தை அவங்களுக்கு காவலாக இருக்கட்டும், கேடகமாக இருந்து ஒவ்வொரு காரியத்திலிருந்து அவங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. உங்களுடைய செட்டையின் மறைவில் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க. எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த அசுத்த கிரியைகளும் அந்த பிள்ளைகளை அணுகாதபடி பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அவங்க வாழ்க்கை, தொழில், வேலை, ஆவிக்குரிய ஜீவியம் ஒவ்வொன்றிலும் உங்க வல்லமை இப்பொழுது இடைப்படுவதாக. எல்லா குறைகளும் நீக்கி போடுவீராக. பரிசுத்தப்படுத்துங்க. உமக்காக சாட்சிகளாக வேதத்திலும் ஜெபத்திலும் உறுதியா நிற்கிற பிள்ளைகளாக உருவாக்குங்க. உண்மை பற்றி அறியாத பிள்ளைகளை இப்பொழுது இயேசுவே, அவர் உங்க பாவத்தை சிலுவையில தீர்த்து விட்டார். கர்த்தருடைய வல்லமையில கரம் இறங்குவதாக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நீரே பரிகாரண கர்த்தர். அவங்க எல்லைகளை ஒரு சுகமும் சமாதானமும் கட்டளையிடுவீராக. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. எந்த பயமும் அவங்களை அணுகாதபடி பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவே, பயத்தை நீக்கி போடுங்க. அதை கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரியைகளை இயேசு நாமத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். உமக்காக கீழ்ப்படிந்து சாட்சியின் வாழ்க்கையாக நிக்க கிருபை செய்யுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நிக்க கிருபை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நான் இதெல்லாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ஆனா என் அறியாம இந்த காரியங்கள் செய்கிறேன் அப்படின்ற பிள்ளைகளை தொடுவீராக. எப்பொழுது சந்திப்பீராக. அவங்க வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான தேவ சாயல் அவங்க வாழ்க்கையில உண்டாவதாக. ஆமேன். இன்றைக்கும் யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.